இந்த எச் ராஜா கையில் தமிழ்நாடு பாஜகவினுடைய பொறுப்பை கொடுத்தது அண்ணாமலைக்கான பின்னடைவை பார்க்க முடியாது. அண்ணாமலை அவர்கள் வருகிற வரை இந்த குழு ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டு அரசியலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடவடிக்கைகளை தொய்வில்லாமல் தொடர்ந்து செய்வதற்காக போட்டிருக்காங்க. சீனியர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது வெளிப்படையாகவும் பேசப்பட்டது. ஒரு புதுசாக ஒருத்தர் அவருடைய ஆளுமையை நிரூபிக்கும் போது இயல்பாகவே ஏற்கனவே இருந்தவங்களுக்கு அவர் மேலே ஒரு பொறாமை ஏற்படுவது இதெல்லாம் வழக்கம். அப்போ பாஜக இருந்ததை ஒத்துக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சிக்கு 18.5% வாக்குகளை உருவாக்க முடிஞ்சதுன்னா அது மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களுடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஒரு காரணம். அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள் தான் அதிமுகவுக்கு பிரச்சனையாக இருந்தது. இப்போ அவர் வெளிநாடு போகிறதுக்கு அந்த முந்தைய ஒரு வாரத்தில் கூட அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப கடுமையாக விமர்சிச்சுட்டு இருந்தார். எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும், என்ன வார்த்தைகளால் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதை நான் தீர்மானிக்கிறது இல்லை, நீங்கள் தான் தீர்மானிக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடநாடு வழக்கில் இருந்து மற்ற வழக்குகள் எல்லாம் அவரை நெருக்கிக்கிட்டு இருக்கு. அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக திரு அண்ணாமலை அவர் பழி போட்டு போனாரே தவிர வேற எதுவும் கிடையாது. எம்ஜிஆர் அவர்களுடைய செல்வாக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய செல்வாக்கும் தங்களுக்கு இருப்பதாக நினைத்து கொண்டு அவர்கள் கனவு கண்டு கொண்டு அந்த கனவிலே மிதக்கிறார்களே தவிர அது நீண்ட காலம் நிலைக்காது. உள்ளேயும் வெளியேயும் சர்ச்சைகள் தொடங்கி இருக்கிறது. புகை இப்பொழுதுதான் புகைக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் புகை பெரிய அளவில் வரும்போது அது பெரிய அளவில் பேச ஒரு சர்ச்சை வெடிக்கும். திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத அரசியலில் மிகப்பெரிய சக்தியாக எதிர்காலத்தில் இருப்பார்னு சொல்லி இவங்களுக்கு அச்சம் இருக்கிறது. ஒன் இந்தியா அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயலானி. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பாஜகவினுடைய தூத்துக்குடி செல்வம் இணைந்திருக்கார். பேசணும் சார். வணக்கம். வணக்கம் சார். அண்ணாமலை வெளிநாடு போகிறதுனால ஒரு ஒருங்கிணைப்பு குழு தமிழ்நாடு பாஜக வழிநடத்துறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த குழுவினுடைய பின்னணி என்ன? இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன் இந்தியா ஊடகனே பார்வையாளர்களுக்கு இப்போ நிர்வாகத்திற்கு நெறியாளருக்கு வணக்கம். அதாவது பாரதிய ஜனதா கட்சிங்கிறது ஒரு அகில இந்திய கட்சி, ஒரு மிகப்பெரிய அளவில் ஒழுங்குமுறையும் கட்டுப்பாடும் உள்ள ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தில் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு இது மிகவும் வேகமாக இதில் கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் களமும் மற்ற மாநில அரசியல் களமும் வேறு வேறு. தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் எப்போவுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, திராவிட இயக்க அரசியல் எப்படின்னா சொன்னதையே மறுபடி சொல்கிறது, அல்லது வேகமாக வாக்குறுதிகளை கொடுப்பது, அள்ளி வீசுவது, மக்களை வேகமாக மக்களுக்கு நெருக்கமாக அரசியல் செய்வதாக ஒரு தோற்றத்தை உருவாக்குது. இதெல்லாம் திராவிட இயக்க அரசியல் பாணி. திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ் மாநில தலைவராக வந்த பிறகு அவர் மக்களுக்கு நெருக்கமாக பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு சேர்த்தார். அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டால், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு 3% வாக்குகள் இருக்கிறதுன்னு மதிப்பிடப்பட்டிருந்தது. அது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் பெரிய ஒரு வாக்கு வங்கி இருக்கிற ஒரு கூட்டணி கட்சி. மற்ற கட்சிகளில் சின்ன சின்ன அமைப்புகள். ஆனால் இவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு 18.5% வாக்குகளை உருவாக்க முடிஞ்சதுன்னா அது மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களுடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஒரு காரணம். அவருடைய கை விரல் நுனியில் வச்சிருக்கிற தரவுகள் ஒரு காரணம். இளைய சமுதாயத்தின் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்குது. ஏன்னு கேட்டால் இயல்பாகவே ஒரு காவல்துறையில் உயர்ந்த பொறுப்பில் இருந்தவர், அரசியல் களத்தை நுணுக்கமாக தெரிந்திருக்கிறவருங்கிற காரணத்தால் அவர் மக்களோடு நெருக்கமாக பயணம் பண்ணதுனால 18.5% வாக்குகள், குறிப்பாக 82 லட்சம் வாக்குகளை பெற முடிந்திருக்கிறது. அந்த கட்சியில் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் அமைப்பு ரீதியாக மாற்றம் வரும். ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதம் நாளையோட எல்லோருக்குமே பொறுப்புகள் முடிந்துடும். அது மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதமர் உள்ளிட்ட அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் உள்ளிட்ட அனைவருக்குமே பொறுப்புகள் அதாவது உறுப்பினர் இதெல்லாம் முடிஞ்சிடும். இனி புதுசாக உறுப்பினர்கள் சேர்க்கப்படுவார்கள். இந்த நிலையில் இருக்குது. இப்போ இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 12 அரசியல் ஆளுமைகளை
லண்டன் பல்கலைக்கழகத்தில் லண்டனில் வந்து அவங்க அழைச்சிட்டு ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 10-12 பேரை அவங்க அரசியல் வகுப்பெடுப்பதற்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து 12 பேர்களுக்கு அவங்க பயிற்சி கொடுக்காங்க. அதில் இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து செல்லக்கூடியவர்களில் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் நேற்றைக்கு முன்தினம் தமிழ்நாட்டிலிருந்து லண்டனுக்கு போயிருக்காங்க. இப்போது இடையில் ஊடகங்கள் அந்த செய்திகள்லாம் என்ன இருந்ததுன்னா அவரை மாற்றிடுவாங்க, இது அவருக்கு பதிலாக இவரை போட்டுருவாங்க, இவருக்கு பதிலாக அவரை போட்டுருவாங்க, அப்படிலாம் ஒரு பேச்சு இருந்துச்சு. அது இல்லை என்பதை நிரூபிக்கிற வகையில் பாரதிய ஜனதா கட்சியோட மூத்த தலைவர், மிக மிக மூத்த தலைவர் மரியாதைக்குரிய ஹெச் ராஜா அவருடைய தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அதில் முன்னணி தலைவர்கள் அவருடைய ஒரு 6 பேர் தலைமையில் அவர் பேராசிரியர் கனக சபாபதி, ஒரு பேராசிரியர் ராமசீனிவாசன், எஸ்ஆர் சேகர், இப்படி நான் ஒரு 6 பேர் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா தற்காலிக ஏற்பாடு. இந்த 14 வாரங்கள் வந்து அவர் இல்லை, நவம்பர் மாதம் வராங்க. அண்ணாமலை அவர்கள் வருகிற வரை இந்த குழு ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டு அரசியலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடவடிக்கைகளை தொய்வில்லாமல் தொடர்ந்து செய்வதற்காக போட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல அந்த ஒருங்கிணைப்பு குழு போட்டதன் மூலமாக திரு அண்ணாமலை அவர்களை இப்போதைக்கு மாற்றுவதில்லை. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிற வரைக்கும் அவர்தான் மாநில தலைவராக தொடர்வார் என்பது நமக்கு தெரிகிற ஒரு யூகம் செய்தி. அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவர் ஆனதில் இருந்தே வெளியே வந்த செய்திகள், நாங்கள் பாஜக தலைவர்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னதும் சீனியர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, சீனியர்கள் வந்து ஒதுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது வெளிப்படையாகவும் பேசப்பட்டது, உள்ளரங்கங்கள்லையும் பேசப்பட்டது. ஹெச் ராஜா அவர்களே வந்து ஒன் இண்டியா கொடுத்த பேட்டியிலே சொல்லியிருந்தார், நான் வந்து அரசியலை விட்டே ஒதுங்கலாம்னு இருக்கேன் அப்படிங்கிற விஷயங்களையுமே வந்து சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ அந்த ஹெச் ராஜா கையில் தமிழ்நாடு பாஜகவினுடைய பொறுப்பை கொடுத்தது அண்ணாமலைக்கான பின்னடைவை பார்க்க முடியாதா? இல்லை, ஹெச் ராஜா அவர்கள் வந்து ஏறக்குறைய ஒரு துறவு மனநிலையில் இருக்கிறவர். ஹெச் ராஜா அவர்கள் வந்து நம்ம மிகவும் நேசிக்கிற பாரதிய ஜனதா கட்சியுடைய மிக மிக மூத்த தலைவர். பாரதிய ஜனதா கட்சியை நேசிக்கிறவர் என்பதை விட இந்திய நாட்டை, பாரத நாட்டை நேசிக்கக்கூடிய மிகப்பெரிய மூத்த தலைவர். அவங்க வந்து ஒரு துறவு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு துறவி மனநிலையில் இருக்கக்கூடியவர். மிக 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 சிறந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், மிகச்சிறந்த ஆளுமை, பல்வேறு மொழி ஆளுமைகள் உள்ள ஒரு மிக மூத்த தலைவர். அவங்கள போட்டதன் மூலமாக என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, சரியானவர்களை வந்து ஒருங்கிணைப்பு குழுவில் போட்டு சர்ச்சைகளுக்கு இடமில்லாமல் அதை கொண்டு போகக்கூடிய தகுதியானவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் என்கிறதுனால அதை போட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வந்து உள்ளரங்கத்திலும் வெளியிலையும் சில சர்ச்சைகள் இருந்ததுன்னு சொன்னீங்க. இது அரசியல் இயக்கங்களில் எல்லா இடத்துலையும் இருக்கிறது. அரசியல் இயக்கங்களில் மாத்திரம் இல்லை, ஊடகங்களில் கூட சரி. ஊடகங்களில் ஒரு புதுசாக பாஜக இருந்ததை ஒத்துக்கிறீங்க? இருந்திருக்கலாம். அதாவது தனி மனித, அதாவது ஒவ்வொரு இதுலேயும் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நிறுவனங்கள்லேயுமே ஒரு புதுசாக ஒருத்தர் அவரை வந்து அவருடைய ஆளுமையை நிரூபிக்கும் போது இயல்பாகவே ஏற்கனவே இருந்தவங்களுக்கு அவர் மேலே வந்து ஒரு பொறாமை ஏற்படுவது இதெல்லாம் வழக்கம். இது திராவிடர் இயக்கத்துலேயும் சரி, காங்கிரஸ் இயக்கத்துலேயும் இருந்திருக்கு. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1968 இறந்தப்போ, 69 பிப்ரவரி 3ஆம் தேதி இறந்தப்போ, அதுவரை 50 தலைவர்கள் வரிசையில் கலைஞர் அவர்கள் இல்லை. பேராசிரியர் அது அண்ணா, டாக்டர் நாவலர் தான் அதுக்கு பிறகு இருந்தார். இடையில் அவர் ஈவேக்கு சம்பத்து வெளியே போயிட்டாங்க. அதனால் டாக்டர் நாவலர் தான் அண்ணாவிற்கு அடுத்து முதலமைச்சராக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அன்றைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை, களம் அல்லது அந்த களத்தை சரியாக அமைத்து கொண்ட வியூகம், கலைஞருடைய வியூகம், ராஜதந்திரம், எப்படி வேணாலும் வச்சுக்கிடுங்க, அது மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய திரைப்பட செல்வாக்கு. இன்னும் சொல்லப்போனால் தினத்தந்தி பத்திரிகையினுடைய அதிபர், அன்றைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஐயா சீபா ஆதித்தனாருடைய ஒரு வகையான அவருடைய செல்வாக்கு, அவருடைய வசதி வாய்ப்புகள், இதையெல்லாம் பயன்படுத்தி கலைஞர் அவர்கள் நாவலர் அவர்களையே அந்த பதவிக்கு வரவிடாத அளவிற்கு அவர் நாவலரை ஒதுக்கி வைத்து விட்டு கலைஞர் முதலமைச்சர் ஆகிட்டாங்க. அதுக்கு பிறகு இடையில் அவங்களுக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு 6 மாத காலம் கழித்து அதுவரை திமுகவில் பொதுச் செயலாளர் பதவி இருந்தது, தலைவர் பதவி கிடையாது. அது கலைஞர் வந்து
இடைக்கால அதை சமரசம் நாவலரை சமரசம் செய்யணுங்கிறதுக்காக தலைவர் பதவின்னு ஒரு பதவி உருவாக்கி அதில் கலைஞர் அவர்கள் தலைவராகவும் நாவலர் அவர்கள் பொதுச் செயலாளராக வந்தாங்க. இது ஒவ்வொரு இயக்கத்திலையும் அரசியல் இயக்கங்களில் இருக்கக்கூடியது. அதிமுகவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே போல தான். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு உங்களுக்கு தெரியும், அது அவர் இருக்கிற வரை அவருடைய ஆளுமை இருந்தது. அவர் இறந்த உடனே 1987 அவர் இறந்த உடனே அவருடைய மனைவி மரியாதைக்குரிய ஜானகி அம்மையாரும் திருமதி மரியாதைக்குரிய புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மாவும் அவங்களுக்கு இடையில் ஒரு சர்ச்சை வந்து ஒரு தேர்தலில் மக்கள் செல்வாக்கை யார் அதிகம் பெற்றார்களோ அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து சமரசம் செய்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஒரு நீண்ட காலம் அவருடைய ஆளுமையை நிரூபித்தாங்க. காங்கிரஸ் இயக்கத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மூதறிஞர் ராஜாஜிக்கும் சத்தியமூர்த்திக்கு இடையில் ஒரு வகையான மோதல் இருந்தது. சத்தியமூர்த்தியினுடைய சீடர் தான் பெருந்தலைவர் காமராஜர். அதுக்கு பிறகு அண்ணாவுக்கும் ராஜாஜிக்குமே ஒரு மிகப்பெரிய ஒருவருக்கு ஒருவர் கடுமையான எழுத்து விமர்சனம், பேச்சு விமர்சனங்கள்லாம் ஒருவர் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் கூட 1967 அதே முரண்பட்ட ராஜாஜியோடு உடன்பாடு வைத்து தான் இது காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து அகற்றினாங்க. இப்படி பல்வேறு வகையான அதாவது முரண்பாடுகளும் உடன்பாடுகளும் அதை தான் ரொம்ப சாமர்த்தியமாக சொல்லுவாங்க. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும், அது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுங்கிறதுலாம் வந்து அரசியலில் இதெல்லாம் வந்து நீண்ட காலமாக இருக்கிறது. அதனால் எந்த கட்சியிலையும் முரண்பாடுகளும் உடன்பாடுகளும் அரசியல் இயக்கங்களில் பொதுவானது. நீங்கள் நீண்ட நாட்கள் திராவிட இயக்கத்தில் பயணித்தவர் இன்னும் அந்த தாக்கம் இருக்கிறது உங்கள் பேச்சில் தெரியுது. நீங்கள் சொன்ன விஷயம் இங்கே ஏன் செட் ஆகாது அப்படின்னா 1969 அண்ணாமலையுடைய மறைவுக்கு பிறகு கலைஞர் முதலமைச்சராகவும் திமுக தலைவராகவும் ஆகிறார். ஆனால் அதுக்கு பிறகு அவர் எங்கேயோ வெளிநாடு போகிறேன் அப்படின்றதுக்காக நாவலருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டதான ஒரு சூழல் வரல. ஆனால் நீங்களே சொல்கிறீங்க அண்ணாமலை வந்து தேர்தலில் தன்னை நிரூபிச்சிட்டார் அப்படின்னு. ஆனாலும் அவர் போகிற இடத்துக்கு வந்து அவர் யாரெல்லாம் வந்து அவரால் ஒதுக்கப்பட்டிருந்தாங்களோ இல்லை அவரால் ஒதுக்கப்பட்டோன்னு யாரெல்லாம் சொல்லப்பட்டாங்களோ அவங்க கையில் பொறுப்பு கொடுத்தது வந்து இப்போ சீனியர்கள் அண்ணாமலையை வந்து தோக்கடிச்சிட்டாங்கன்னு தானே ஒரு அர்த்தம் வரும். இல்லை, அதில் அவரால் ஒதுக்கப்பட்டவர்கள் சொல்லி நீங்கள் வந்து யாரையும் அடையாளப்படுத்த இப்போ நீங்கள் அந்த பொறுப்பு குழுவில் அவர்களே சொல்லலாம். அவரே சொன்னார். இல்லை உறுதியாக அவர் நீங்கள் அவரே சொல்லியிருந்தார். இல்லை வெளிப்படையாக அப்படி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார், நான் நம்பலை. என்ன வெளிப்படையாக எனக்கு அண்ணாமலை பிடிக்கலன்னு அவர் சொல்லியிருக்கவே மாட்டார். ஏன்னு கேட்டால் அவ்வளோ மிகப்பெரிய ஆளுமை அவர். இல்லை வெளிப்படையாக சொல்லலை, ஆனால் அவருடைய வார்த்தைகள் அந்த நீங்கள் அப்படி ஒரு பொருள் கொண்டிருந்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் உடன்பட முடியாதுல்ல. அது உங்களுடைய உரிமை. அப்படி ஒரு பொருள் அர்த்தத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கிறது, அதை மறுக்கிற உரிமை எனக்கு இருக்குது. அப்படி கிடையாது. அதே நேரத்தில் சார் நான் என்ன கேட்கன்னு கேட்டிங்கன்னா அதாவது நீண்டகால அரசியல் பயணத்தில் நம்முடைய உடல்நிலை, கால சூழ்நிலை 2000ங்களுக்கு முன்னால் இருந்த நிலைமை வேறு, இப்போ இருக்கிற ஊடக தாக்கம் வேறு. இன்றைக்கி ஊடகத்தில் சோசியல் மீடியா இன்னும் கூட ஒரு கைக்குள்ளே இருக்கிற செல்ஃபோனுக்குள்ளே உலகம் அடங்கிருச்சு. அதனால் இதையெல்லாம் நாம் வந்து தவிர்க்க முடியாது. இந்த கால மாற்றங்களுக்கு நாம் வந்து நம்மை கால மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நாம் வந்து பெற்றுக்கொள்ளணுங்கிறதுல எல்லோருக்கும் தெரிஞ்சது. சிம்பிளாக நேரடியாகவே கேட்டுறேன். 2024 அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான முயற்சிகளை பாஜக எடுத்தது. ஆனால் அதுக்கு அண்ணாமலை தான் தடையாக இருந்தார். அவங்களுமே வந்து அதிமுக பாஜக கூட்டணியை முறிச்சப்போவுமே அவங்க பிரதமர் நரேந்திர மோடியவோ இல்லை அமித்ஷாவையோ ஜேபி நட்டாவையோ காரணமாக சொல்லல. அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள் தான் வந்து அதிமுகவுக்கு பிரச்சனையாக இருந்தது. இப்போ அவர் வெளிநாடு போகிறதுக்கு அந்த முந்தைய ஒரு வாரத்தில் கூட அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப கடுமையாக விமர்சிச்சுட்டு இருந்தார். ஸோ அண்ணாமலை அந்த இடத்துல இருந்து நகர்த்தினா தான் அதிமுக கூட கூட்டணிக்கு போக முடியும் அப்படிங்கிற எண்ணம் சீனியர்களுக்கு இருந்தது. அதில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறதா செய்தியாக இருக்குது. அந்த செய்தி எப்படி மறுப்பீங்க? இல்லை, உறுதியாக மறுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் எப்படி மறுப்பீங்கன்னு சொன்னாங்க. மறுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், எப்படி மறுப்பீங்கன்னு அதான் நான் இன்னும் கூட என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் பண்ணதா நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், அதில் நான் முரண்படுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா திரு அண்ணாமலை அவர்களை எல்லோருமே ஆட்டுக்குட்டின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறது. திரு அண்ணாமலை அவர்களை நீங்கள் எப்படி மதிப்பிடணும்னு கேட்டால் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் 4,52,000 வாக்குகள் பெற்றிருக்கார். அண்ணாமலை அவர்கள் தலைமையேற்ற பிறகு அதிமுகவோடு கூட்டணி இல்லாததால் பாஜகவுக்கு எம்பிக்கள் கிடைக்கவில்லை என்பதை நான் மறுக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு கட்சிங்கிறது வந்து ஒருத்தர் இன்னொரு கட்சியை சார்ந்து நீண்ட காலம் நிலைக்க முடியாது. தன்னுடைய தனித்தன்மையை பாதுகாத்தாகணும், தனித்தன்மையை வளர்த்தாகணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் 4,52,000 வாக்குகள் பெறுறாங்க. அதுபோக
மிகப்பெரிய கட்டமைப்பு உள்ளதாக ஒரு பேசும்போது அதிமுக தோழர்கள் நண்பர்கள் பேசுகிற பொழுதுலாம் பார்த்தீங்கன்னா 2 கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கம் 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம்னு சொல்லுவாங்க. அந்த இயக்கத்தால் 92 லட்சம் வாக்குகளை பெற முடியலை. அப்போ அந்த கட்சி 60 லட்சம் வாக்குகளை 1.5 கோடி தொண்டர்கள் வச்சுக்கிட்டா கூட ஒரு 60 லட்சம் வாக்குகளை இழந்திருக்கு. அதுக்கு என்ன உதாரணம்னா 7 இடங்களில் அதிமுக கட்டுத்தொகையை டெபாசிட்டை பறி கொடுத்துருக்காங்க. 13 இடங்களில் 3வது இடத்துக்கு போயிருக்காங்க. அப்போ 13 7 20 இடங்களில் நாங்கள் 2வது இடத்துக்கு வந்துட்டோம். அப்போ பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற கட்சிக்கு அடுத்து வின்னர் ரன்னர்னு சொல்லுவோம் பாருங்க, வெற்றியை பெற்றவர்கள் வெற்றிக்கு நெருக்கமானவர்கள், அந்த இடத்துல வெற்றிக்கு நெருக்கமானவர்களாக நாங்கள் வந்துட்டோம். அதுக்கு காரணம் திரு அண்ணாமலை அவருடைய தலைமையின் மீது மக்களுக்கு இருந்த அல்லது இளைஞர்களுக்கு இருந்த நம்பிக்கை தான் காரணம். அதில் ஒன்று நீங்கள் முதல்ல சொன்னீங்க அதிமுகவோடு கூட்டணி ஏற்படாமல் போனதுக்கு காரணம்னு சொல்லி சொன்னீங்க. அது எப்படின்னு கேட்டால் ஒரு வகையான கிராமப்புறத்து பழமொழியில் சொன்னால் ஒரு நொண்டிச்சாக்கு. ஏன்னு கேட்டால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அரசியல் நெருக்கடிகள் இன்றைக்கும் இருக்கிறது. நேற்றும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. அது நாளை வேறு திசையில் போகுன்னு கூட அரசியல் பார்வையாளர்கள் பார்க்காங்க. எப்படின்னு கேட்டால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடநாடு வழக்கில் இருந்து மற்ற வழக்குகள் எல்லாம் அவரை நெருக்கிக்கிட்டு இருக்கு. அதில் அவர் திரு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்திருப்பாரானால் அவருக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடியவர்கள் அல்லது வரக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்களாக அன்றைக்கு கருதப்பட்டவர்களுக்கிட்ட இருந்து மிகப்பெரிய நெருக்கடி வந்திருக்கும். என்ன நெருக்கடினா வழக்கு நெருக்கடி வந்திருக்கும். அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக திரு அண்ணாமலை அவர் பழி போட்டு போனாரே தவிர வேறு எதுவும் கிடையாது. ரெண்டாவது, மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் அவர்களுடைய மக்களை ஈர்க்கிற ஆற்றல் செல்வாக்கு அது அந்த கட்சியில் இன்றைக்கி யார்கிட்டையும் கிடையாது. அது திரு ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீங்கள் யாரை வேணாலும் பொருள்படுத்திக்கிடுங்க, அவங்க யார்கிட்டையுமே அது கிடையாது. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் எம்ஜிஆர் அவர்களுடைய செல்வாக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய செல்வாக்கும் தங்களுக்கு இருப்பதாக நினைத்து கொண்டு அவர்கள் கனவு கண்டு கொண்டு அந்த கனவிலே மிதக்கிறார்களே தவிர அது நீண்ட காலம் நிலைக்காது. ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக அல்லது கட்சியில் அந்த முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நடந்த பல்வேறு தேர்தல்களில், அந்த சட்டமன்ற தேர்தலில் கூட அவரால் ஆட்சிக்கு வந்திருக்க முடியும். ஒரு சாமர்த்தியமான அரசியல்வாதி. அரசியல் எப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியல் என்பது சந்தர்ப்பங்களின் விளையாட்டு. அது பாலிடிக்ஸ் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் பாசிபிள் அப்படிம்பாங்க. சந்தர்ப்பங்களின் விளையாட்டு தான். அதில் அரசியலில் வெற்றி தான் இலக்காக இருக்கணும். அவர் வெற்றி பெறணுங்கிற எண்ணம் இருந்திருந்தால் அன்னைக்கு திரு ஓ பன்னீர்செல்வத்தையும் அவர் திரு டிடிவி தினகரனையும் திருமதி சசிகலா அவங்களெல்லாம் சேர்த்து வச்சு ஒருங்கிணைத்து, சட்டமன்ற தேர்தலில் அவங்க ஒன்றா இருந்தாங்க, யார் ஓ பன்னீர்செல்வம், திரு டிடிவி தினகரனை திருமதி சசிகலா அவர்களை எல்லாம் ஒன்றாக ஒருங்கிணைத்து அவர் பயணப்பட்டிருந்தாருன்னா கொஞ்சம் அந்த தேர்தல் தீர்ப்பு கூட கொஞ்சம் வித்தியாசமாக கூட இருந்திருக்கும். ஆனால் அது அவருக்கு தெரியல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா தன்னை மிகைப்படுத்தி இல்லாத ஆற்றலை இருப்பதாக நினைத்து மிகைப்படுத்தி கொண்டவருடைய விளைவு அது இன்னும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவில் அந்த கட்சிக்கு உள்ளேயும் வெளியேயும் சர்ச்சைகள் தொடங்கி இருக்கிறது. புகை இப்பொழுது தான் புகைக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் புகை பெரிய அளவில் வரும்போது அது பெரிய அளவில் பேச ஒரு சர்ச்சை வெடிக்கும். அது இப்போ அதிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக அண்ணாமலை மேலே அவங்க பழி போடுறாங்களே தவிர அண்ணாமலை இடத்தில் இருக்கிற தரவுகள், திரு அண்ணாமலை அவர்கள் அவ்வளோ கடுமையான வார்த்தைகளை சொல்லும்போது நான் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நான் இல்லை, நீங்கள் தான். நான் எப்படிப்பட்ட வார்த்தைகளில் பதில் சொல்லணுங்கிறத நீங்கள் தானே தீர்மானிக்கணும். அதாவது பேராசிரியர் அன்பழகனை கூட சொல்லுவாங்க, எல்லாரும் மாடுன்னு சொல்லும்போது பேராசிரியர் பசும்பார். சிலர் கடுமையான வார்த்தைகளில் காங்கிரஸ்காரங்கள்லாம் திமுக விமர்சிக்கும் போது கூட அவனை மூளை இல்லாதவன் என்று நான் சொல்ல மாட்டேன், மூளை செயல்பட மறுத்து விட்டதும்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கும். அதனால் திரு அண்ணாமலை அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிமுக தொண்டர்கள் அவர் மீது, அதாவது ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சு அதை நடு ரோட்டில் வச்சு வெட்டுறாங்களே, திமுக காரங்க பண்ணாங்க. யார் பண்ணட்டும், திமுக காரங்க பண்ணதும் தப்பு. அதிமுகவை சார்ந்த நண்பர்கள் எல்லோரும் மிகவும் வக்கரமான வார்த்தைகளால் திரு ஜெயக்குமாரை போன்றவர்கள், மற்ற அந்த செல்லூர் ராஜு போன்றவர்கள், நான் என்ன சொல்கிறேன்னா யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடலை. திரு செல்லூர் ராஜு அவர்கள்லாம் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார், 2 முறை அமைச்சராக இருந்திருக்கார். ஆனாலும் கூட
நாங்கள் என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலுடைய துரதிர்ஷ்டம்னு சொல்லி பார்க்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தெர்மாக்குள்ளே கொண்டு போய் நீர் ஆவியாவதை தடுப்பதற்கு தெர்மாக்குள்ளே போட்டு விடுறேன்னு சொல்லி ஒரு அமைச்சர், நீங்கள் தமிழ்நாட்டு அரசினுடைய அமைச்சர். ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் படிக்காதவர், ஆனாலும் கூட பள்ளிக்கூடங்களுடைய அந்த கல்வியினுடைய அருமையை உணர்ந்து கல்வியினுடைய அவசியத்தை தெரிந்து கொண்டு கல்வியை ஆரம்பித்தாங்க. அணைக்கட்டு திட்டங்களை கொண்டு வந்தாங்க, தொழிற்சாலைகளை கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட ஆளுமைகள் நிறைந்த இந்த நாட்டில் ஒரு அமைச்சர் நாளாந்தரமான வார்த்தைகளை பேசுறது, நாளாந்தரமான சாதாரண ஆளுங்க, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வீரராகவன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேர் சொல்கிறதுல தயக்கம் இல்லை, அவரையும் கொண்டு விட்டு, அவர் மதுரை கலெக்டராக இருந்தார் நினைக்க, அதெல்லாம் கொண்டு தெர்மாக்குள்ளே கொண்டு விடுறாங்க. இது குறைந்தபட்சமாக ஒரு பொறியாளர்கள்ட்ட அணுகி நீரியல் துறையில் உள்ள வல்லுநர்கள்ட்ட எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட பேசி அப்படிலாம் செஞ்சுருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் திரு அண்ணாமலை அவர்களை பற்றி பேசுவது என்பது நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டால், திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத அரசியலில் மிகப்பெரிய சக்தியாக எதிர்காலத்தில் இருப்பார்னு சொல்லி இவங்களுக்கு அச்சம் இருக்கிறது. திரு அண்ணாமலை அவருடைய ஆளுமையின் மீது இவர்களுக்கு மிகப்பெரிய அச்சமும் இவர்களுடைய இருப்பை பற்றி கவலையும் இருக்கிறதுனால அண்ணாமலை மேலே எல்லாரும் தாக்குதல் நடத்தும். இப்போ நீங்கள் சொன்னதில் தேர்தலில் அண்ணாமலை தன்னை நிரூபிச்சிருக்காருன்னு சொல்கிறீங்க. நான் கடந்த 2 சம்பவங்கள் பாஜகவிலேருந்து எடுத்துக்கிறேன். 2014 பாஜக கூட்டணி இதே மாதிரி ஒரு 18% வாக்குகளை வாங்குறாங்க. அன்னைக்கு பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய இணையமைச்சராக்கப்படுறார். அதுக்கு பிறகு 2021 சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுக்கு 4 எம்எல்ஏக்கள் வர்றாங்க. அதில் தேர்தலில் போட்டிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் வேல்முருகன் மத்திய இணையமைச்சராக்கப்பட்டு அவருக்கு ஒரு எலிவேஷன் கொடுக்கப்படுது. ஆனால் அண்ணாமலைக்கு அப்படியான ஒரு எந்த எலிவேஷனுமே கொடுக்கப்படலையே. அவருடைய பதவியுமே கூட அவருடைய பொறுப்பும் இன்னொருத்தருக்கு மாற்றி தரப்பட்டிருக்கு தானே. இது அப்போ பாஜக அங்கீகரிக்கல. நீங்கள் சொல்கிறீங்க அதிமுக அண்ணாமலை பார்த்து பயப்படுது, இவர் தான் எதிர்காலத்தில் அரசியல் முக்கியமான இடத்துல இருப்பார் அப்படிங்கிறது. அதை பாஜக உணரலையான்னு நான் கேட்குறேன். நான் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்களே எனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம் என்று சொல்லி இருப்பார் என்று நான் சொன்னதாக நான் சொல்றேன். எல்லாமே யூகங்கள் தானே. அது நீங்க உங்களுக்கு அதான் உங்க தரப்புல நான் சொல்றதுக்கு லாஜிக்கலா ஒரு ரீசன் இருக்கு. நீங்க சொல்றதுக்கு இப்ப நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஆதாரத்தோட சொல்லணும். நான் லாஜிக்கலா கேட்கிறேன், சொல்றேன். நீங்க ஆதாரத்தோட சொல்லுங்க. அவரே 2026 ஆட்சி அதிகாரத்துக்கு, தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரத்திற்கு பாரதிய ஜனதாவை ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்த்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்கு. அதிலும் குறிப்பாக திராவிடர் இயக்கங்களை நாம் தோற்கடித்து அல்லது அப்புறப்படுத்தி விட்டு அந்த ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பாரதிய ஜனதாவை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற வேலை இருக்கிறது, கடமை இருக்கிறது. ஆகவே நான் மத்திய அமைச்சராக என்னுடைய பொறுப்புகளை நான் சுருக்கிக் கொள்ள விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதாக நான் சொல்றேன். நீங்க இப்போ செல்லூர் ராஜு அவர்கள் பத்தி ஒரு விஷயம் சொன்னீங்க. இந்த மாதிரி ஒரு தர்மாக்கோல் இது பண்ணார். இப்போ அரசியலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் இந்த மாதிரியான சில தவறுகளை செஞ்சவங்க தான். அண்ணாமலைக்கு ஒரு தேர்தல் நடந்த 2 விஷயத்தை எடுத்துக்கிறேன். 2022 பிப்ரவரி மார்ச் அந்த காலங்களில் பிப்ரவரியில் இது நடக்குது, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. அண்ணாமலை ட்விட்டரில் ஒரு விஷயத்தை சொல்கிறார், தேர்தல் முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தை அவர் டேக் பண்ணுறார். இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு ரிப்ளை பண்ணுது, அந்த தேர்தலே நாங்கள் நடத்தலை, தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் நடத்துது. ஒரு முறை இல்லை 2 முறை இந்த சம்பவம் நடக்குது. அதற்கு அடுத்ததாக மத்திய இணையமைச்சர் வேல்முருகனுடைய வாக்கை கள்ள ஓட்டா போட்டுட்டாங்க அப்படிங்கிறத அண்ணாமலை செய்தியாக சொல்கிறாரு. அது இல்லைன்னு அரசு தரப்புலேருந்து விளக்கம் சொல்லப்படுது. இதை அவர் நிரூபிக்கிறதுக்காக எப்போவுமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே வைக்காத அண்ணாமலை சில விஷயங்களை ஒருத்தரை பேச வச்சு அந்த வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாலாம் வைக்கிறார். இந்த மாதிரி அரசியலில் சறுக்கலோ இல்லை தவறான ஒரு விஷயம் பண்ணுறது எல்லாத்துக்கும் பொருந்தும் தானே. அண்ணாமலையும் அதெல்லாம் பண்ணவர் தானே. நான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மத்திய தேர்தல் ஆணையத்தில் மத்திய தேர்தல் ஆணையம், நான் ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாடு அரசுங்கிறது இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்களில் ஒரு மாநிலம் தமிழ்நாடு அரசு. 28 மாநிலங்களுக்கும் ஆன ஒரே தலைவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அதே போலவே மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு என்று மாநில தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்கா இல்லையா? மத்திய தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்தக்கூடிய, கண்காணிக்கக்கூடிய அல்லது உத்தரவிடக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்கிறது என்று இல்லை. இப்போ இல்லை, தமிழ்நாட்டிலே தேர்தல் ஆணையர் 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் சட்டப்பேரவை தேர்தல்களையும் மக்களவை தேர்தல்களையும் பொறுப்பெடுத்து நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையர், அவருக்கு தலைமைச் செயலகத்தில் ஆஃபீஸ் இருக்கும். இன்னொருத்தர் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையர், அவருக்கு கோயம்பேட்டில் ஆஃபீஸ் இருக்குது. அந்த கோயம்பேட்டில் ஆஃபீஸ் இருக்கிற அந்த ஆணையம் தான் தமிழ்நாட்டினுடைய உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துறதுக்கான பொறுப்பு. இது ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்த எல்லா தரவுகளையும் கையில் வச்சிருந்த அண்ணாமலைக்கு தெரியாத. நீங்கள் செல்லூர் ராஜு மேலே விமர்சனத்தை சொன்னீங்கன்றதுனால பதில் விமர்சனத்தை. இன்னொரு விஷயம் கேளுங்களேன்,
எல்லா விஷயங்களுக்குமே மத்திய அரசாங்கம், நீங்கள் ஒரு சின்ன சாதாரண விஷயம் வந்து ஒரு லாண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துடுது தமிழ்நாட்டில், உடனே நீங்கள் மத்திய உள்துறை அமைச்சர் ஏன் ஆடுறீங்க? மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதமர் ஒரு விஷயம் இல்ல, அதெல்லாம் பண்ணலாம். நான் சொல்ல கேளுங்க. இந்திய தேர்தல் ஆணையம் அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு 2 முறை அது நிராகரிச்சாங்கன்னு நான் சொல்றேன். கேளுங்க, நான் என்ன சொல்றேன், அவங்க நிராகரிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து ஒருவேளை அதுக்கு பிறகு திரு அண்ணாமலை அவர்கள் என்ன இது எடுத்தாங்கங்கிற தரவுகள் என் கையில் இல்லை. அதே நேரத்தில் நாம் எதுக்கு எடுத்தாலும் சரி, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக, அதாவது ஃபிகர் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னால் கவர்னர் தான், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் தான் முதலமைச்சர். நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டு சொல்ல வேண்டிய சில விஷயங்களை கூட, அதாவது நிர்வாக தலைவரிடம் சொல்ல வேண்டியதை அரசு தலைவரிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுது கவர்னர்கிட்ட? ஏன்னா கவர்னர் வந்து அவர் தான் தலைமை ஆட்சி அதிக அரசியல் சட்ட தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் ஒரு மாநிலத்தினுடைய கவர்னர் தான், மேதக ஆளுநர் தான். அப்போ ஆளுநர்கிட்ட சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒரு சில விஷயங்களை நாம் மத்திய அரசாங்கத்துடைய கவனத்திற்கு எடுத்து செல்வது, அல்லது மத்திய அரசாங்கம், நீங்கள் தமிழ்நாடுங்கிறது தனிநாடு கிடையாது, இந்தியாவில் இருக்கிற ஒரு 140 கோடி மக்களை கொண்ட ஒரு பரந்துபட்ட பாரத நாட்டில் 8 கோடி மக்களை கொண்ட ஏறக்குறைய 7.5 கோடி மக்களை கொண்ட இந்தியா வந்து ஒரு மாநிலம். ஸோ இந்தியா மாநிலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனையை தமிழ்நாட்டில் என்னால் தீர்க்க முடியாது என்று எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுமானால், தமிழ்நாட்டு அரசிடம் இந்த கோரிக்கையை வைத்தால் எனக்கு நிறைவேறாதுங்கிற எண்ணம் எனக்கு ஏற்படுமானால், நான் மத்திய அரசு நாங்கள் சொல்லுவேன். அதை மாதிரி ஒன்று நீங்கள் வந்து வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னோட கருத்து. இந்த அண்ணாமலை தொடர்பான நான் ஒரு கடைசி கேள்வி கேட்டு அடுத்ததுக்கு போகலான்னு நினைக்கிறேன். இந்த பேச்சில், இந்த அதிமுகவுக்கு எதிரான பேச்சில் ஒரு விஷயத்த சொல்கிறார். 2019 பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய போனார். அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டப்போ தோக்க போகிறவருக்கு நான் ஏன் வந்து நிற்கணும்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அப்படிங்கிறது வந்து அண்ணாமலை சொல்கிறார். அப்போ அண்ணாமலை வந்து ஒரு IPS ஆஃபீஸராக இருந்தார், அந்த விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சு அப்போவே அவருக்கு ஏன் கோபம் வந்துச்சு அப்படிங்கிறதுலாம் வேற ஒரு இதில் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் அதே எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக இருந்த கூட்டணியில் 2021 அரவக்குறிச்சியில் அண்ணாமலை போட்டிடுறார். நீங்கள் வந்து என்னுடைய தலைவர் வேட்புமனு தாக்கல் பண்ண போனப்போ நீங்கள் வரல, அவர் தோப்பாருன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2021 ஏன் அண்ணாமலை சொல்லலை? அந்த தலைவருடைய முகத்தை வச்சு அவருக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு அண்ணாமலை 2021 கேட்டார். நான் ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, எடுத்த உடனே எல்லா விஷயத்துக்குமே ஒரு அகில இந்திய கட்சியில் ஒரு மாநில தலைவர் வந்து தன்னுடைய எதிர்ப்பு காமிச்சிட முடியாது. அதற்கான தேவையும் அவசியம் ஏற்படும் பொழுது அதுக்கு ஒரு உதாரணமாக என்ன நீங்கள் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அண்ணாவும் பெரியாரும் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. பெரியாருடைய மாணவனாக அண்ணா இருந்தார். ஆனால் பெரியாருக்கு அண்ணாவுக்கு ஒரு முரண்பாடு வந்தது, கடுமையான விமர்சனங்கள் வந்தது, எல்லாம் வந்தது. ஆனால் 1967 ஆட்சியை பிடிச்ச உடனே இந்த ஆட்சியை பெரியாருக்கு காணிக்கையாக்குறேன்னு அண்ணா சொல்லிட்டு திருச்சியில் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம், அவருடைய மதிப்பை பெற்று வாழ்த்துக்களை பெற்றுவிட்டு தான் இங்கே வந்து பதவியேற்றாங்க. அதனால் முரண்பாடுகள், அதுக்கு பிறகு எது முரண்பட்ட, இன்னும் சொல்லப்போனால் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது சொல்லி பெரியார் வந்து பிரச்சாரமே பண்ணார் காங்கிரஸுக்கு, காமராஜர், பெருந்தலைவர் காமராஜருக்கு. ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே போயிட்டாருன்னு சொன்ன உடனே அந்த திமுக தொண்டர்கள் தேர்தல் களத்தில் பெரியாரை கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருப்பாங்க. திராவிடர் கழக தொண்டர்கள் வந்து திமுக விமர்சனம் பண்ணி பேசியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க 2 பேருமே ஒன்றா பயணம் பண்ணாங்க. அது ஒரு பக்கம். இதுக்கு இடையில் 1955 நினைக்கிறேன், குடியாத்தத்தில் பெருந்தலைவர் காமராஜர் நின்னார். காமராஜரோடு ரொம்ப முரண்பட்டு இருந்தாங்க அண்ணாவும் அவங்களும். ஆனாலும் கூட பெருந்தலைவர் காமராஜர் வந்து குடியாத்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறணும்னு சொல்லி குணாலா வருக குலக்குழந்தை வருகன்னு அண்ணாவே எழுதினார், அதை ஆதரித்தார். அதனால் இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிடாமல் எப்போ தேவை ஏற்படுகிறதோ, நான் இன்னும் அதான் சுருக்கமாக சொன்னேன், நான் எப்படிப்பட்ட வகையிலே நான் வந்து எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும், என்ன வார்த்தைகளால் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதை நான் தீர்மானிக்கிறது இல்லை, நீங்கள் தான் தீர்மானிக்கிறது. இல்லை, ஒரு நிறைய பாஜகவினர் வந்து நான் பேட்டி எடுத்திருக்கேன். ஆனால் ஒவ்வொரு கேள்விக்கும் திராவிட இயக்க வரலாறுலேருந்து எடுத்துக்காட்டு சொல்கிற ஒரு முதல் பாஜக பிரதிநிதியாக வந்து நீங்களே தான் இருக்கீங்க. இது எங்கே பிரச்சனைனா, அண்ணாமலை சொல்கிறார், என்ன அது தனிப்பட்ட முறையில் பாதிச்சது, என்னுடைய தலைவரை நீங்கள் தப்பாக பேசுனீங்க அப்படின்னா, என்னுடைய தலைவரை தப்பா பேசுனது எனக்கு 4 வருஷம் கழிச்சு தான் கோபம் வருமா? இன்னொரு விஷயம், அவங்க தயவுல நான் எலெக்ஷன்ல நிக்கிற வரைக்கும் எனக்கு அந்த கோபம் வரலன்னா அது பொய் கோபமா தெரியல. இல்ல, ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, நீங்க அந்த காலங்கள் இருக்குல்ல, அந்த காலங்கள்ல அவர் துணைத் தலைவர் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய பொறுப்பு மிகுந்த இடத்துல அவர் இல்லை. நீங்க அதை எப்படி கவனிக்கணும்னா, அன்றைய சூழ்நிலையில அவர் வந்து தமிழ் மாநில தலைவராக இல்லை. சரி, இப்போ அன்னைக்கு விட்டுருங்க. 2020
3 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்குது. அந்த இடைத்தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியிலிருந்து ஒரு வேட்பாளர் நிக்கட்டும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் கிட்ட சொன்னவர் அண்ணாமலை தான். ஆமா, அண்ணாமலை தான் சொன்னாரு. அப்போ உங்க தலைவர் அவமதிச்ச ஒருத்தருக்கு பலம் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு உங்க கூட நின்னவர். அப்படி பார்த்தா 2019 ஓபிஎஸ் வந்து வாரணாசி போனார். அவரை ஒதுங்கிக்கங்கன்னு அண்ணாமலை சொன்னார்ல, அப்பவாவது இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? ஒரு விஷயம், அப்போ ஒரு வலிமையான மாநில தலைவராக தானே இருந்தார். இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, இனியாவது இந்த கூட்டணியை கட்டமைத்து வலுவாக கட்டமைப்பதற்கு இவர் வந்து உதவியாக இருப்பார், சரியாக இருப்பார். நடந்த தவறுகளில் இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாடம் கற்றிருப்பார் அல்லது பாடத்தை உணர்ந்திருப்பார் சொல்லி நாம் நினச்சிக்கிட்டு, இன்னொரு விஷயம், வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடைக்க முடியாது. வெண்ணெய் திரண்டு வருது, அந்த நேரத்தில் பானையை உடைக்க முடியாது. நல்லதோர் வீணை செய்து நயம்பட மீட்டி அதனை நலம் கெட புழுதியில் வீசுவாருண்டோன்னு சொல்லடி சிவசக்தின்னு பாரதி சொல்லுவார். அதாவது நல்ல வீணையை செய்கிறோம் அல்லது நல்ல பானையை செய்கிற பொழுதே செய்யும் போதே நம்ம உடைக்க முடியாது. அதை வச்சு பார்த்து அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோங்கிறதுக்கெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அண்ணாமலை உடைக்க ஆரம்பிச்சிருக்காரு இல்லை நீங்கள். அதனால் இப்போ திரு எடப்பாடி பழனிசாமியால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த லாபமும் இல்லை. அந்த 4 எம்எல்ஏ அவரால் இல்லை, எங்களால். இன்னொரு விஷயம், இப்படி யோசிங்களேன். அதிமுக பெற்ற 61 எம்எல்ஏக்கள் 62 எம்எல்ஏக்கள் வந்து அதிமுக பெற்றிருக்காங்கன்னா அது வந்து பாரதிய ஜனதா கட்சியோட ஓட்டு கிடைச்சிருக்குல்ல. உங்களுடைய வாக்குகள் எனக்கு 6 ஓட்டு கிடைச்சிருக்கு, என்னுடைய வாக்குகள் 3 வாக்குகள் உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல. அதனால கூட்டணி என்பது பெரியவர் சின்னவர்லாம் கிடையாது. நீங்கள் 6 தருகிறீர்கள், நான் 3 தருகிறேன், 6 3 சேர்த்தா 9 ஆக்குறோம், எதிரியை பலகீனப்படுத்துகிறோம், அவ்வளோதான். அதனால் பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்குகளும் அதிமுக வெற்றி பெறுறதுக்கு பயன்பட்டுருக்கு, அதிமுக வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பயன்பட்டுருக்கு, இவ்வளோதான். இதுதானே தவிர, இதுதான் கூட்டணியை தவிர, கூட்டணிங்கிறது ஒட்டுமொத்தமான கிரெடிட்டும் அவருக்கே அந்த மதிப்பீட்டையோ அல்லது அவர் பெருமையோ நம்ம யாருக்கும் ஒருத்தருக்கு கொடுத்துட முடியாது. அடுத்த விஷயம் இப்போ பெருசாக பேசப்பட்டு இருக்கிறது வந்து கல்வித்துறைக்கு, தமிழ்நாடு கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை வந்து மத்திய அரசு நிறுத்தி வச்சிருக்கு. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான் அதை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தமிழ்நாடு அரசுலேருந்து எழுப்பப்படுது. தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பு அப்படிங்கிறது அதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் திராவிட இயக்கத்தில் பயணித்தவர் அப்படிங்கிறதுனால காமராஜரை பற்றி அதிகமாக பேசுகிறீங்க. காமராஜர் தொடங்கி இங்கே முதலமைச்சர்களாக இருந்தவங்க தமிழ்நாடு கல்வித்துறை வந்து எந்த அளவுக்கு மேலே எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு. ஸோ ஒரு இடத்துக்கு இத்தனைக்கும் 2050 இந்திய அரசாங்கம் நிர்ணயித்து வச்சிருக்க இலக்கை ஆல்ரெடி தமிழ்நாடு எட்டிருச்சு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணாதான் நிதியை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது வந்து பிளாக்மெயிலாக தெரியலையா? இல்லை, இப்போ நீங்கள் கூட இப்போ சமீபத்தில் கூட நீட்டெல்லாம் வேண்டாம் வைக்க வேண்டாம்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் சர்ச்சைகள் வந்தது. அதுக்கு பிறகு அதுக்கு உள்ளே போனோன்னா ரொம்ப அது ஆழமான ஒரு விவாதம். நீட்டு கொண்டு வந்தது வந்து திமுக ஆட்சியில், திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில். அப்போ இன்னைக்கு நேற்றைக்கு கூட நீங்கள் ஒரு செய்தி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஏழை வீட்டில், ரொம்ப சாதாரண மிக 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 சாதாரணமான ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்க வீட்டில் ஒரு பையன் நீட் எழுதி மருத்துவருக்கு தேர்வு பெற்றிருக்கான். இப்படி நடந்திருக்கு. வேணும்னு சொல்லப்போனால் அவனுக்கு ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா தான் மருத்துவருக்கு படிக்கிறதுக்கு. 50 லட்சம் 1 கோடிலாம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிற காலத்தில் வெறும் 5000 10,000 வருஷத்துக்கு கட்டி படிச்சிட முடியுங்கிற மாதிரி நிலை இருக்குது. இது ஒரு வகையானது. கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மத்திய அரசாங்கம் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்குமே நாங்கள் விரோதமாக இருப்போம்னு சொல்கிற உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டியை, அதாவது மத்திய தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்கல்வித்துறை பள்ளி கல்வித்துறை அமைச்சரை அனுப்பி மத்திய அரசாங்கத்தோட கல்வித்துறை அமைச்சர்கிட்ட தர்மேந்திர பிரதான் இருக்காங்க அல்லது பிரதமரே இருக்காங்க, யார்ட்டையும் ஒரு மூத்த அமைச்சர்கள்ட்ட நீங்கள் பேசி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கலைஞருடைய நாணயம் வெளியிட்டாங்க. கலைஞருக்கு நாணயம் வெளியிடுறது சரியா தப்பான்னு கேட்டால் சரி, அவர் அதுக்கு 100 ரூபா நாணயம் வெளியிடுறதுக்கு தகுதியானவர். ஆனால் கலைஞருடைய நாணயத்தை வெளியிடுறதுக்கு ராஜ்நாத் சிங் வந்து அவங்க வந்து வெளியிட்டு கலைஞருடைய பெருமைக்கு பெருமை சேர்த்தார். நான் அது மறுக்கலை. அதுக்கெல்லாம் நீங்கள் கூப்பிட தெரியுது, அதுக்கெல்லாம் போகிறீங்க. கேலோ விளையாட்டுக்கு வந்து நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து போய் பிரதமரை நேரடியாக அழைக்காரு. நீங்கள் இங்கே இருந்து ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை அமைச்சருடைய தலைமையில் ஒரு வல்லுநர் குழுவை அமைச்சு ஏன் மத்திய அரசாங்கத்தோட அதோட பேசி என்ன பேசணும்? இல்லை நீங்கள் இந்த கல்விக்கு இல்லை சார், இப்போ இந்த நாணயம் வெளியிடுறதோ கேலோ விளையாட்டுக்கு வந்து பிரதமரை கூப்பிடுறதோ அதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டுக்கு போய் கூப்பிடலாம். கல்வித்துறைக்கு பணம் கொடுக்கறது வந்து ரெகுலரா நடக்கிறது. அதுக்கே நீங்க போய் கேட்கணும்னா எனக்கு புரியல. இல்ல அதுக்கு இல்ல, நீங்க இந்த கல்விக் கொள்கையை நீங்க மத்திய அரசாங்கம் இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கிறேன்.
ஒட்டுமொத்தமாக நிதி ஒதுக்கலைன்னு சொல்லாதீங்க. போதுமான நிதி ஒதுக்கலைன்னு வேணால் நீங்கள் வாதம் பண்ணலாமே தவிர, அதையும் கூட நீங்கள் முறையாக உங்களுடைய ரெப்ரசன்டேஷனை வந்து அவங்களுடைய மத்திய அரசாங்கத்துடைய கவனத்திற்கு கொண்டு போனால் உரிய நிதி கொடுப்பாங்கங்கிறத என்னோட கருத்து. இல்லை சார், இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் அந்த நிதியை கொடுப்போம்னு சொல்கிறாங்க. மும்மொழி கொள்கை வேணாம் அப்படிங்கிற தமிழ்நாட்டு அந்த முடிவை எடுத்து 57 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 1967 தமிழ்நாடு அந்த முடிவை எடுத்துருச்சு. 67 68 மும்மொழி கொள்கை வேண்டாம், இருமொழி கொள்கை தான் அப்படிங்கிற முடிவை வந்து எடுத்துருச்சு. ஆனால் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டாதான் நிதி கொடுப்போம் அப்படிங்கிறது பிளாக்மெயிலா தெரியலையா? இல்லை, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் இருக்குல்ல, சிபிஎஸ்சி இருக்கு பாருங்க, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன்லாம் இருக்குல்ல, அதில் இன்றைக்கும் தமிழ் ஆங்கிலம் இதை தவிர 3வது மொழியை பிரெஞ்சு எடுத்துக்கிறீங்கள, விரும்புகிற மொழியை எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மொழியை இந்தியை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா, இந்தியை திணிக்கக்கூடாதுங்கிற வார்த்தையில் நான் இன்றைக்கு உடன்படுறேன். யாரும் எதையும் திணிக்கக்கூடாதுங்க, இந்தியை படிக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு நீங்கள் நடத்துகிற கல்விக்கூடங்களில் நீங்கள் பெருந்தலைவர் காமராஜர் வந்து கல்விக்கு விதை ஊன்னார், அது இன்றைக்கி விருட்சமாக வளர்ந்துருக்கு. அதே நேரத்தில் ஒரு வகையில் எப்படின்னு கேட்டால் அந்த விருட்சம் எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய அளவில் திமுக அண்ணா திமுக இதில் 2 பேரும் விதிவிலக்கு இல்லை. இவங்க 2 பேருமே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவங்களாம் கல்வி தந்தை ஆகிட்டாங்க, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவங்களாம் கல்விக்கு தந்தை ஆகிட்டாங்க. கல்லூரிகள், பெரிய பெரிய கல்லூரிகள்லாம் கட்டி அது அந்த கல்விக்கூடமாக ஆகிட்டு, மருத்துவக் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரி, அது அது இன்னும் இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், இந்த ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் எல்லாம். இன்றைக்கி நான் வந்து நேரடியாகவே சொல்கிறேன், முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்கள் நடத்துகிற பள்ளிகளில் மும்மொழி கொள்கை இருக்கா இல்லையா? மும்மொழி கொள்கை வந்து அவங்க இருமொழி கொள்கைன்னு சொன்னால் எல்லாத்துலேயும் இருக்கணும். நீங்கள் எனக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியவங்கெல்லாம் நீங்கள், அப்போ நீங்கள் உங்களுடைய சார், இப்போ தமிழ்நாட்டினுடைய இதே வந்து ஒரு மொழியை படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிச்சுக்கலாம், ஆனால் அதை நாங்கள் யார் மேலேயும் திணிக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் இங்கே தமிழ்நாட்டினுடைய இருமொழி கொள்கையாக இருக்குது. ஆனால் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நிதி கொடுப்போம் அப்படிங்கிறது பிளாக்மெயில். அந்த கேள்வி இன்னும் பதில் சொல்லலையே. இல்லை, நீங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் கொடுப்போங்கிற வார்த்தை இதுவரையும் நான் மத்திய அரசாங்கத்திட்ட இருந்து வரல. நீங்க அதையும் கூட அதாவது இவங்க அப்படி ஒரு வந்து அப்படி அதுதானா அந்த நிதி மறுக்கப்படுவதற்கு அதுதான் காரணமாக இருக்கக்கூடும் சொல்லி இவங்க நினைக்காங்களே தவிர. கல்வித்துறை அமைச்சரே சொல்றாரு, இல்ல புதிய கல்விக் கொள்கையை இல்ல தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நிதி கொடுப்போம்னு சொல்றாங்க அப்படின்றது வெளியில வந்து சொல்றாரு. இல்ல, அவர் வந்து அப்படின்னு சொன்னா அவர் என்னைக்கு வந்து யாரை பார்த்தாரு? மத்திய அரசாங்கத்துடைய உயர் அலுவலர் நிதி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. வரும் எப்போ? அதுக்கு வரும், சீக்கிரம் வரும். அதுக்கு வந்து மாநில அரசாங்கம் அந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கோன்னு சொல்லி இவங்க ரொம்ப பெருமைப்பட்டிருக்காங்க. இந்த நாடாளுமன்ற குழுக்கள் போய் இல்ல சார், இப்போ எனக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இப்போ எனக்கு என் ஆஃபீஸ்ல இருந்து இது கிட்டத்தட்ட மாச சம்பளம் வர்ற மாதிரி. இப்போ நான் என் போனஸுக்கு போய் சண்டை போடலாம். என் போனஸ், இப்போ எனக்கு போனஸ் வேணும்னு நான் ஒரு 4 பேரை சேர்த்துட்டு யூனியன் வச்சுட்டு போய் கேட்கலாம், இந்த மாதிரி எனக்கு போனஸ் கொடுங்க, இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு. என் மாச சம்பளத்துக்கு அப்படி போய் நிற்கணும்னு சொல்கிறது நியாயம் இல்லையே. இல்லை, அப்படி நீங்கள் அப்படி நினைக்க வேண்டியதில்லை. கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டிலே கூட நீங்கள் தமிழ்நாடு கல்விக் கொள்கையை பின்பற்றக்கூடிய பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் கூட முறையாக வந்து நடத்துகிறாங்களா? அதாவது இப்போ ஒரு ஆசிரியர் வந்து 10 பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்ததா கூட சம்பளம் எடுத்திருக்கிற அளவுக்கு குளறுபடிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று, தமிழ்நாட்டில் வந்து ஆசிரியர்களை நிரந்தரப்படுத்தலைங்கிற வந்து குற்றச்சாட்டுகளும் மிகப்பெரிய அளவில் ஆசிரியர்கள் மத்தியில், அதை இன்னும் சொல்ல போனீங்கன்னா தற்காலிக ஆசிரியர்கள் அதிகமாக இருக்காங்க. அது மேல்நிலை கல்விக்கு கீழே தற்காலிக ஆசிரியர்கள் ஏன் அதிகமாக இருக்காங்க, அவங்களை பெர்மனன்ட் பண்ணுறதுல என்ன பிரச்சனை இல்லை அதெல்லாம் அப்படிங்கிற எல்லா இடமுமே போய் தமிழ்நாடு அரசினுடைய நிதி நெருக்கடியில் நிற்கும். நிதி நெருக்கடிக்கான காரணம் என்ன, மத்திய அரசு வர வேண்டிய நிதி எல்லாம் சரியா வருதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பணும்னா இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். இன்னொன்று கேள்வி என்னன்னா, வழக்கமா கொடுக்குற நிதியை கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இது மட்டும் தான் சார் சிம்பிள் கேள்வி. இன்னொரு விஷயம் சார், இதை முறையாக மத்திய அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றால், மாநில அரசு கொண்டு சென்றால் ஒருவேளை இல்ல செல்வம் சார், உங்களுக்கு புரியல. இப்போ எனக்கு வந்து நான் திருப்பி சொல்றேன், நான் என் ஆபீஸ் உதாரணத்தை எடுக்கிறேன். என் ஆபீஸ்ல நான் போய் என் முதலாளி கிட்ட எனக்கு போனஸ் கொடுங்கன்னு நான் கேட்கலாம். எனக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. நான் வேலை பார்த்தேன்னா எனக்கு மாசம் மாசம் சம்பளம் வரணும். சம்பளம் மாதிரியான ஒரு இதை நிறுத்தி வச்சுட்டு நீங்க வந்து போனஸ் சொல்ற மாதிரி நீங்க போய் கேளுங்க அப்படின்னா என்னுடைய சம்பளத்தை நான் போய் ஏன் கேட்கணும்னு சொல்லுங்க. தமிழ்நாடு அரசு ஒரு ஆண்டுக்கு நிதிநிலை அறிக்கை, தமிழ்நாடு அரசு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போது கல்வித்துறைக்குன்னு சொல்லி ஒதுக்கக்கூடியதுகள் எவ்வளவு? நீங்கள் அத்தனை 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய்க்கு வந்து 3 லட்சம் 4 லட்சம் கோடி ஒதுக்கிறக்கூடிய அளவுக்கு தகுதியோடு இருக்கிற ஒரு அரசு, நீங்கள் ஆசிரியர்களுக்கு பணி இந்த மத்திய அரசாங்கத்துடைய உதவி வரல, அதனால தான் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கலங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு வியப்பான
ஒரு இன்னும் சொல்லப்போனால் வலுவில்லாத வாதமாக தான் எனக்கு தெரியுது தவிர அதில் உண்மை இருக்கிறது தெரியல. மத்திய அரசு மேலே தவறு இல்லை, நிச்சயமாக இல்லை. மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சார், நீங்கள் எப்படி பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு தமிழ்நாட்டு மேலே எந்த வெறுப்பும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. முழுமையாக வந்துட்டாங்கன்னு நான் சொல்லலை. பாரதிய ஜனதா கட்சியை மதிக்க தகுந்த கட்சியாகவும் நம்பிக்கைக்குரிய கட்சியாகவும் தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் நினைக்கிற அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி நாளும் பொழுது வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா 82 லட்சம் வாக்குகள், இன்னும் சொல்லப்போனால் பெரிய கட்சிகள் இல்லாமலே ஒரு 82 லட்சம் வாக்குகள் பெற்றிருக்கோம். நாளைக்கு 2026 நாம் எதிர்பார்க்கிற மாதிரி ஏதாவது 1-2 அதிசயங்கள் நடக்குமானால் தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி பங்கெடுக்கும் அல்லது ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்குங்கிற இடத்துல இருக்கும். எங்களுக்கு மத்திய அரசாங்கத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. எங்களுக்கும் திமுகவுக்கும் முரண்பாடு இருக்கிறது, கொள்கை முரண் இருக்குது. திமுகவுக்கு எங்களுக்கும் கொள்கை முரண் இருக்க தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஏதாவது இடைவெளி இருக்கான்னு கேட்டால் கிடையாது. நாங்கள் மக்களுக்கு நெருக்கமாக. ஒரு கடைசி கேள்வி, ஒரே வார்த்தையில் பதில் சொல்லுங்க. அப்போ மத்திய அரசு இந்த நிதியை திட்டமிட்டு ஒதுக்காம இருக்கு அப்படின்னு திமுக அரசாங்கம் சொல்றது? திமுக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தின் மீது பழியை போட்டுவிட்டு தன்னுடைய செயல்பாடு குறைவை பொய் சொல்றாங்கன்னு சொல்றீங்க? இல்ல, செயல்பாட்டு குறைவை மறைப்பதற்காக பொய் சொல்றாங்கன்னு சொல்றீங்க? இல்ல, தமிழ்நாட்டு அரசு தன்னுடைய பலகீனங்களை மறைப்பதற்காக மத்திய அரசாங்கத்தின் மீது பழி போட்டு தப்பிக்கிற முயற்சி. ஸோ எடப்பாடி பழனிசாமியும் தன்னுடைய பலவீனத்தை மறைக்க அண்ணாமலை மேல பழி போடுறார், திமுக தன்னுடைய பலவீனத்தை மறைக்க மத்திய அரசு மேல பழி போடுறது. இதுதான். நன்றி சார், வணக்கம். மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.